இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சினிமா நியூஸ் ஒன்று தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இப்போது ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். முதல் முறையாக ரூபாய் 300 கோடிக்கு மேல் வசூல் குவித்த மாஸ் ஹீரோவாக அறியப்பட்டிருக்கிறார். சினிமாவில் அறிமுகமானதை முதல் காமெடி ஹீரோவாக வாழ்க்கை நடத்தி வந்த இவர் அதற்கு பிறகு ஹீரோ ஆனார். ஆனால் சிவகார்த்திகேயனுடைய எந்த படமும் ரூபாய் 150 கோடிக்கு மேல் வசூலை குவிக்கவில்லை. ஒரு சாதாரண நடிகராக 10 ஹீரோக்களில் ஒருவராக பல படங்களில் நடித்து வந்தார். இந்த நிலையில் பிக்பாஸ் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அமரன் என்ற படத்தில் நடித்தார். மறைந்த தமிழக வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்திய இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தாக ஏன் முகுந்த் வரதராஜனாகவே வாழ்ந்து அப்படி ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இதே போன்று சாய் பல்லவி முகுந்த் வரதராஜனின் மனைவியாகவே நடித்து தனது நடிப்பு திறமை அனைத்தையும் இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அவருடைய மனைவியாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் தன் நடிப்பின் மூலம். ரூபாய் 200 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த படம் ரூபாய் 335 கோடி வரை வசூல் செய்திருக்கிறது, இன்னும் வசூல் செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். கமலஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரித்திருந்தது. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். இந்த படம் சிவகார்த்திகேயனை வேறு லெவலுக்கு கொண்டு சென்று விட்டது என்று நாம் சொல்லலாம். எப்படி ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு பின்பு அஜித் விஜய் இருக்கிறார்களோ அவர்களை தொடர்ந்து தனுஷ் விக்ரம் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த தனுஷ் விக்ரம் வரிசையில் இன்று சிவகார்த்திகேயன் சேர்ந்து விட்டார். அமரன் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அதையும் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். விழா கொண்டாட்டம் கூட இருப்பதாக பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த இந்த படம் பலருடைய பாராட்டுதல்களை பெற்றுள்ளது. இவருடைய 25வது படம் ஒரு உண்மை கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பொங்கல் திருநாளான இன்று தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இவர் வெளியிட்டுள்ளார். அதில் இவரோட குட்டி பையன் 3வது பையனும் இருக்கிறான். அவர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த பொங்கல் திருநாள் மிக நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் தனது 3வது மகனின் புகைப்படத்தை வெளியிடாமல் இருந்த நிலையில் இப்போது முதல் முறையாக வெளியிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய்.